திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1034. அதிகாரம் உழவு. சோழ நாட்டில் சிறுகுடி என்னும் ஊரில் பன்னன் என்ற உழவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பெரிய பரப்பளவில் விளைநிலங்கள் இருந்தன. பன்னன் பயிர் தொழிலை திறம்பட செய்து அதை நன்கு பராமரித்து பாதுகாத்து வந்ததால் அனைவரும் வியக்கும் வண்ணம் பெரு வளங்கள் பெற்று உழவு தொழிலில் மிகவும் சிறப்படைந்திருந்தார். இவருடைய நிலத்தில் வேலை செய்யும் உழவர்களும் உளமகிழ்வோடு உண்மையாக உழைத்து வந்தனர். விளைந்தவற்றையெல்லாம் தனக்கென வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் வாரி வழங்கியதால் இவரை உயர்வல்லல் என பலரும் புகழ்ந்தனர். பன்னன் உழவு தொழிலில் சிறந்து விளங்கியதை பார்த்து வியப்புற்ற மற்ற உழவர்களும் தங்கள் நிலங்களை பண்படுத்தி வளம் பெருக்கி வந்தனர். அதன் காரணமாக சோழ நாடு மற்ற நாடுகளை விட வளத்தில் சிறந்து விளங்கியது. அச்சமயத்தில் சோழ நாட்டை ஆண்டு வந்த மன்னன் கிள்ளிவளவன் பன்னனின் கொடை உள்ளத்தை புகழ்ந்து மழை காலத்தில் சிறிய மூட்டைகளை எடுத்துக்கொண்டு சாறை சாறையாக மேட்டு நிலத்தை நோக்கி செல்லும் எறும்பு கூட்டம் போல் இவருடைய மாளிகைக்குள் ஏழை மக்கள் எப்போதும் வந்து போய் கொண்டிருப்பர் என்றும், பழுத்த மரத்தில் கூடும் பறவைகளின் கூட்டத்தைப் போல அவரது மாளிகையில் மக்களின் ஆரவார ஒலிகள் நிறைந்திருக்கும் என்றும், பசிப்பினிக்கு இவர் ஒரு மருத்துவர் என்றும், தன் ஆயுள் முழுவதும் யாதொரு நோயுமின்றி நலமுடன் வாழ வேண்டும் என்றும் புறநாற்று பாடலில் மனமுருகி வாழ்த்தியுள்ளார். மன்னன் கிள்ளிவளவன் பன்னனிடம் மிகுந்த நட்புடன் உரிமை பாராட்டி வந்தார். சோழ நாட்டில் மக்கள் எவ்வித வறுமை நிலைமையையும் அடையாமல் வளமுடன் வாழ்வதற்கும் தனிச்சிறப்புடன் நல்லாட்சி நடைபெறவும் பன்னன் மிகுந்த உதவியாக இருந்தார். கிள்ளிவளவனின் ஆட்சிக்குட்பட்ட பல குறுநில மன்னர்களும் இவரிடம் திரை செலுத்தி பொருள் பெற்று சென்றனர். மன்னன் கிள்ளிவளவன் உழவர் பன்னனை தன் உயிர் ஆதாரமாக நம்பியிருந்தார். பல அரசுகளின் நிழல்களை தமது குடை நிழலின் கீழ் கொண்டு வரும் வலிமை உழவர்கள் பெற்றவர்கள் என்பதை பல குடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழலவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மக்களின் உயர்வுக்கு உழைப்பவர் மன்னர். மன்னரின் உயர்வுக்கு அடிப்படையானவர் உழவர்.